இந்த உலகத்திலேயே உன்னை அள வைக்கிற சக்தி வெங்காயத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஏய் ஒழுங்கா உருட்டு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. மா அது என்ன கலை பொருளா ஷோகேஸ்ல வைக்க? 10 நிமிஷத்துல சாப்பிட போறது தானம்மா. எதுவா இருந்தாலும் எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். போமா சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. இருடி இரு. உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாதான் என் அருமை தெரியும். ஆமா ஆமா, உனக்கெல்லாம் அக்காவோட மாமியார் மாதிரி ஒரு மாமியார் வந்தாதான் தெரியும். ஆக்சுவலா அவங்க தாண்டி என் மாமியாரு. அவங்க 2வது பையனை தான் கரெக்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஜனனி, எதுக்கு தேவையில்லாத பேச்சு? வேலையை பாருங்க. அந்த அம்மா கிட்ட மாட்டு, அப்ப தெரியும் உனக்கு. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணு இல்லையே. சம்பந்தம் இல்லாம அவங்கள பத்தி ஏன் பேசிட்டு இருக்க? அவளுக்கு தோணுறத சொல்றா. அதுல என்ன தப்பு இருக்கு? தப்புமா. இவ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவங்கள பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? அக்கா, அவங்க உனக்கு தான் மாமியார், எனக்கு இல்ல. அப்படி இல்ல, அவங்க எனக்கு அத்தைனா உனக்கும் அத்தை தான். அதுக்காக தினம் உங்க காலை தொட்டு கும்பிடணும்னு சொல்றியா? ஏய் வாய மூடு. சும்மா எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்காம. இல்ல இல்ல, அவ பேசிட்டோம். என்னடி வேணும் உனக்கு? எனக்கு அவங்கள பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவ்வளவுதான். பிடிக்கலன்னா மனசுலயே வச்சுக்கோ. ஏன் முன்னாடி பேசாத. ஏன் பேசக்கூடாது? நான் அவங்கள ரொம்ப உயர்வா என் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கேன். நீ தப்பா பேசினா எனக்கு கோவம் வரும். ஏன் வீட்ல நான் நினைச்சத பேசக்கூடாதா? ஏய் திவ்யா, என்ன அக்கா கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் வீட்ல எனக்கு சுதந்திரம் கிடையாதா? எவ்வளவு ஒருத்திய பத்தி பேசினா உனக்கு ஏன் கோவம் வருது? திவ்யா, அவங்கள மரியாதை இல்லாம பேசாத. அவ உனக்கு வேணும்னா இங்க பாரு, அவ இவன பேசாத. பெரியவங்கள அப்படி பேசுறது தப்பு. அவளுக்கு என்ன இப்போ? ஜெயா, சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப தப்பா பேசுற. ஜெயா என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நீ வாய மூடுமா. இவளை கெடுத்து வச்சிருக்கிறதே நீதான். இவ பண்ற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிதான் இவ இப்படி ஆயிட்டா. அந்த நாடகக்காரிக்காக என்னையும் அடிச்சிட்டு. அக்காயா, ஏய் ஐயோ, கிளாஸ்ல படிக்காதனால தானே இப்படி எல்லாம் பண்ற. ஜெயா, அக்கா அக்கா விடுக்கா. அவங்க யாரு? அவங்கள பத்தி என்ன தெரியும்னு இவ பேசிட்டு இருக்கா? வீட்டுக்கு வந்தவங்க போனை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் அந்த நிலைமையில இருக்கு. அவங்க என்னடானா நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு புது போன் வாங்கிட்டு போன் கிடைச்சிருச்சுன்னு போய் சொல்றாங்க. நாம எங்க, அவங்க எங்க? இப்பெல்லாம் எங்களை விட அவ வசதியா போயிட்டால. ஆமா, வசதிதான். கட்டின மாப்பிள்ள வீட்டோட இருக்கணும்னு கண்டிஷன் போடுற நாம பெரியவங்களா? இல்ல எங்க இருந்தாலும் உள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவங்க பெரியவங்களா? நியாயமா பேசணும்ல. நீங்க என் அம்மா தான், உங்களை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அதனாலதான் நான் தலையாட்டுறேன். ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ரொம்ப சுயநலமானவங்க தான். இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அது அந்த அம்மா பையனோட பெருந்தன்மை தான். அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதை கெடுக்கிற மாதிரி தான் நம்ம என்னென்னமோ பண்றோமே தவிர அது நடக்கிறதுக்கு எதுவுமே பண்ணல. அக்கா டென்ஷன் ஆகாத. இல்லடி, நானும் நம்ம குடும்பம்னு பொறுமையா இருந்தா எவ்வளவு அநியாயத்தை தான் சப்போர்ட் பண்ணுவேன். சில சமயம் எனக்கு என்னையே பிடிக்கல. புரியுதுக்கா. நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். என்னால ஒரேடியா என் மனசாட்சிக்கு எதிராக நடந்துக்க முடியாது. இல்லம்மா இல்லம்மா, ஒன்னும் சொல்லல, விடு. அவ சின்ன பொண்ணு, ஏதோ கோவத்துல பேசிட்டா, மன்னிச்சு விட்டுறேன். ஒரு சாரி சொல்லுமா. யாரு? அவகிட்ட நான் சாரி சொல்லணுமா? இல்லம்மா, கை நீட்டி அடிச்சிட்டல்ல. இன்னும் 2 போட்டிருக்கணும். அவளை மிஸ் ஆயிடுச்சு. ஏய் திவ்யா, அக்கா கிட்ட சாரி சொல்லு.